السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على سيدنا وسندنا وشفينا ومرشدنا محمد رسول الله خاتم الأنبياء والمرسلين، وعلى آله وأصحابه أجمعين. قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: لا إله إلا الله وحده أعز جنده ونصر عبده وغلب الأحزاب وحده فلا شيء بعده. صدق نبينا سيد البشر. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا، وبالإمام الأعظم أبي حنيفة الكوفي رحمة الله عليه إمام، وبالشيخ غوث الأعظم محي الدين عبد القادر جيلاني بغدادي قدس الله سره العزيز شيخ ومرشدا. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. الصلاة والسلام عليك يا سيدي يا نبي الله. خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا شفيع المذنبين. لا وسيلة إلا أنت يا سيدي يا رحمة للعالمين. اللهم صل وسلم وبارك عليه. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தினை கொண்டு துவங்குகிறேன். ஸலவாத்தும் ஸலாமும் அகில தூதர் அருமைநாதர் மக்கத்து வேந்தர் மதீனத்து தூதர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது, மாணவியின் பரிசுத்தமான மனைவிமார்கள், பரிசுத்தமான குடும்பத்தார்கள், அஹ்லுல் பைத் அல் அத்ஹார், சஹாபா பெருமக்கள், கர்பலா ஷுஹதாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அக்தாபுகள், அக்யாசுகள், நுஜபாக்கள், நுகபாக்கள், வலிமார்கள், முஸ்லிம்கள், முஃமின்கள் நம் அனைவர்கள் மீதும் நின்று நிலவட்டுமாக. அருமையான இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையால் இந்த பூ உலகத்தில் மனிதர்களாக நாம் பெற்றிருக்கிறோம். பாபா சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் துவங்கி இதுவரை இந்த உலகம் பல்வேறு சமூக தலைவர்களை பார்த்து கொண்டிருக்கின்றது. பல்வேறு சமய நெறி கருத்தாளர்களை பார்த்து கொண்டிருக்கிறது. நிறைய தலைவர்களை பார்த்திருக்கிறது. ஏராளமான ஆட்சியாளர்களை பார்த்திருக்கிறது. மனிதர்களை நல்வழிப்படுத்துவதற்கு நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள். சாலிஹீன்கள் உலகத்தில் ஏற்படுத்தப்பட்டார்கள். மனிதர்களுக்கு நேரான வழி இதுதான் என்று காட்டி அதன் அடிப்படையில் வாழ்ந்து காட்டுவதற்கு அல்லாஹ் தனது உகந்த சிறப்பான நல்லடியார்களை மனிதர்களுக்கு மத்தியிலேயே அல்லாஹ் ஏற்பாடு செய்கிறார். அந்த நல்லடியார்கள் அடியார்கள் துவங்கி அரசர்கள் வரை, ஆண்டி துவங்கி அரசர்கள் வரை அனைவர்களுக்கும் நல்வழியினை சாலிஹீன்களான நல்லடியார்கள் காட்டுகிறார்.
தவறு செய்யக்கூடியவர்கள் பெரும் தலைவர்களாக இருந்தாலும் தொண்டர்களாக இருந்தாலும் ஒரே கண்ணில் பார்த்து அவர்களை திருத்தக்கூடிய சமூகத்தின் சீர்திருத்தவாதிகளாக நல்லடியார்கள் சாலிஹீன்கள் உலகத்தில் வலம் வருகிறார். இதுவரை உலகம் நிறைய ஆட்சியாளர்கள், கொடூரமான ஆட்சியாளர்களை பார்த்திருக்கிறது. அந்த ஆட்சியின் விளைவாக உலகத்தில் அழிக்கப்பட்ட சமூகங்களும் சமுதாயங்களும் நிறைய இருக்கின்றன என்பதை சென்ற வாரமே நாம் பார்த்தோம். குர்ஆனில் அல்லாஹ் அன்கபூத் 18வது வசனத்தில் அல்லாஹ் கூறினான், وَإِن تُكَذِّبُوا فَقَدْ كَذَّبَ أُمَمٌ مِّن قَبْلِكُمْ. நீங்கள் பொய்ப்படுத்துகிறீர்கள் என்றால், நீங்கள் பொய்யினை சொல்லுகிறீர்கள், பொய்ப்படுத்துகிறீர்கள் என்றால், இதற்கு முன்னால் வாழ்ந்த அத்தனை சமுதாயத்துடைய மக்களும் உலகத்தில் பொய்யுரைத்தார்கள், தங்களின் தலைவர்களை கீழ்த்தரமாக நடத்தினார்கள், நபிமார்களை குறை சொன்னார்கள். எனவே இது ஒரு பெரிய விடயம் இல்ல, புதிதான விடயம் அல்ல என்று உலகத்தில் இதுவரை பொய்யர்களும் வந்திருக்கிறார்கள், புனிதர்களும் வந்திருக்கிறார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை பேசுகிறது. பேசிக்கொண்டே வரக்கூடிய குர்ஆன் நல்லடியாரான மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை சையதுனா ஹாரூன் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையினை கூறுவதை போன்றே அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த காரூன் என்ற நபருடைய வாழ்க்கை வரலாற்றையும் தெளிவாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவன் எவ்வளவு கேடுகட்ட ஒரு அதிகாரத்தை கொண்டிருந்தான், செல்வத்தின் மூலமாக மக்களை எந்த அளவுக்கு கெடுத்தான் என்ற அந்த வரலாற்று குறிப்பையும் குர்ஆன் தெளிவாக சொல்லுகிறது. கூடவே சேர்ந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ற புனிதரை எதிர்த்த ஃபிரௌனுக்கு என்ன நிலைமை ஆனது, ஃபிரௌனையும் ஃபிரௌனுடைய கூட்டத்தாரையும் அல்லாஹ் எவ்வாறு அழித்தான் என்ற அந்த செய்தியும் குர்ஆன் தெளிவாக படம் பிடித்து காட்டுகிறது. وَأَغْرَقْنَا آلَ فِرْعَوْنَ وَأَنْتُمْ تَنْظُرُونَ பக்ரா 50வது வசனம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நிலைமையிலே ஃபிரௌனையும் அவனுடைய கூட்டத்தார்களையும் நாம் நைல் நதியில் அல்லது செங்கடலில் மூழ்கடித்தோம் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அழிச்சாட்டியம் புரிந்த ஆட்சியாளர்களை பற்றி தெளிவாக அவர்களுடைய முடிவுகளை குர்ஆன் தெளிவாக சொல்லுகிறது. சூரத்துல் அஅராஃப் 72 ஹாக்கா 6வது வசனத்திலே ஹூது நபி அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தார்களான சமூதுடைய நிலைமையினை, ஆது உடைய அந்த கூட்டத்தார்களுடைய நிலைமையினை தெளிவாக குர்ஆன் சொல்லுகிறது. அதிகாரங்களை கையில் வைத்து விட்டோம், எனவே எவ்வாறும் நாங்கள் ஆட்டி படைக்கலாம் என்று ஆட்டத்தை போட்ட ஆது சமூகத்தார்கள், வலிமையும் பலமும் பொருந்திய அந்த ஆது சமூகத்தை, உயரமான பலசாலிகளான எதையும் கட்டமைப்போடு செயலாற்றி முடிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆது கூட்டத்தார்களை கேவலமாக அல்லாஹ் சுழன்றடித்து கொண்டிருக்கக்கூடிய பேரொளியுடைய காற்றை கொண்டு அழித்தான் என்று குர்ஆன் தெளிவாக சொல்லுகிறது. குர்ஆன் முழுக்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த கூட்டத்தார்கள், ஃபுர்கான் 37வது வசனம், அன்கபூத் 14வது வசனத்தில் வெள்ளத்தின் மூலமாக அவர்கள் மூழ்கடிக்கப்பட்டதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய கொடுங்கோலனுடைய மன்னனுக்கு பெயர் நம்ரூத். நான் தான் பெரிய ஆட்சியாளன், நான் தான் பெரிய கடவுள் என்று தன்னை பிரகடனப்படுத்தினான். வரலாற்றில் எழுதுவாங்க, உலகத்தை ஆட்சி செய்த இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்திலே பூமி என்ற சிறிய பகுதியினை முழுவதுமாக ஆட்சி செய்த நபர்கள் 4 நபர்கள். 2 முஸ்லிம், 2 காஃபிர். அந்த 2 ஒருவரை நம்ரூத் என்று சொல்லுவார்கள். 2 1 நம்ரூத், இன்னொரு மன்னருக்கு பேரு புக்த் நசர். இந்த 2 காஃபிரான மன்னர்களும் உலகத்தை ஆட்டி படைத்து எல்லா அநியாயங்களும் செய்தார்கள். அவர்களுக்கு எவ்வளவு கேவலமான மரணம் வந்தது என்பதை குர்ஆன் தெளிவாக சொல்லுது. ஹதீஸுகளிலே தெளிவான அவர்களுடைய வரலாறுகள் தெளிவாக இருக்கு.
நம்ரூதுடைய வாழ்க்கை வரலாறு, புக்த் நஸ்ருடைய அந்த கொடுங்கோன்மையான ஆட்சியினை பற்றியும் தஃசீர் கிதாபுகளில் பக்கம் பக்கமாக பதிவாக்குகிறார். நீதமான சாலிஹான நல்ல ஆட்சியினை செய்து உலகம் முழுவதும் ஆட்டி படைத்த மன்னர்கள், முஸ்லிமான மன்னர்கள் இருவர். ஒருவர் நபியாக ரசூலாக உலகத்தில் தன்னை பிரகடனப்படுத்திய மாபெரும் மன்னர் சையதுனா சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம். பரந்து விரிந்த விசாலமான ஆட்சி பகுதிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாமின் உத்தரவுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஜின்னுகள் துவங்கி மிருகங்கள் வரை அனைத்தும் கட்டுப்பட்டன என்று குர்ஆன் சொல்லுகிறது. அவர்களுடைய பிரம்மாண்டமான அரண்மனைக்குள்ளே நுழையக்கூடிய நேரத்தில் ஒரு பக்கம் வரிசையாக சிங்கங்கள், மறுபக்கம் நரி, மறுபக்கம் ஓனாய், மறுபக்கம் யானை அணிவகுத்து நிற்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் தஃசீர் கிதாபுகளில் தெளிவாக இருக்கிறது. சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய ஆட்சி பரப்பில் பிரம்மாண்டமான அவர்களுடைய ஆட்சிக்கு முன்னால் அத்தனை மிருகங்களும் வந்து மண்டியிட்டு அவர்களுடைய ஆட்சிக்கு முன்னால் அடிபணிந்தன என்று குர்ஆனும் ஹதீஸும் தஃசீரும் தெளிவாக சொல்லுது. நாலாவது மிகப்பெரிய மன்னருடைய பேரு சிக்கந்தர் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம். அவர்களைத்தான் உலகம் அலெக்சாண்டர் என்ற பெயரோடு அழைக்கிறது. அந்த மாபெரும் அரசர் முஸ்லிமாக, பல்வேறு அறிவிப்பில் அவர் நபியாக இருக்கலாம் என்று ஒரு சில அறிவு, இல்லை அவர் இறைநேசர் என்று மறு அறிவிப்பு. உலகத்தை ஆட்டி படைத்த மாபெரும் அரசர் சிக்கந்தர் துல்கர்னைன். பரந்த விரிந்த விசாலமான நீதத்துடைய ஆட்சியினை உலகத்தில் கொடுத்த அந்த மாபெரும் மன்னர் மக்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய அரக்க கூட்டமான யாஜூஜு மாஜூஜை ஒரு மலைக்கு உள்ளாக அடைத்து மிகப்பெரிய வேலையினை செய்தார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. குர்ஆன் முழுக்க தீய ஆட்சியினை செய்தவர்களை பற்றியும் குர்ஆன் தெள்ள தெளிவாக சொல்லுகிறது. நல்ல ஆட்சியினை உலகத்தில் கொடுத்தவர்களை பற்றியும் குர்ஆன் சொல்லுகிறது. அவ்வாறே ஆட்சியையும் அதிகாரத்தையும் மிகப்பெரிய அளவுக்கு கரங்களில் கொண்டு உலகத்தில் ஆட்டி படைத்த நபர்களுடைய கேவலமான மரணத்தை பற்றியும் குர்ஆன் சொல்லுகிறது. சென்ற வாரமே நான் சொன்னேன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் இருந்த நம்ரூதுக்கு கேவலமான ஒரு மௌத்தை அல்லாஹ் கொடுத்தான். கொசு காதில் நுழைஞ்சு மூளையை அரித்து காலனி செப்பலை வச்சு தலையில் அடித்தாதான் அதுதான் நம்ரூதுக்கு சுகத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட அந்த ஒரு மருத்துவம் நம்ரூதுடைய தலையில் மீண்டும் மீண்டும் அடிக்கிற நேரத்தில் ஒரு நேரத்தில் வேகமாக செப்பல் காலனியால் அடிக்கப்பட்டு இறந்த ஒரு மன்னனுக்கு பேர் நம்ரூத். நான் உலகத்துக்கே அரசர் என்ற அந்த பிரம்மாண்டமான பெருமை அவனை காக்கவில்லை. கொடுங்கோளர்களாக உலகத்தில் ஆட்டி படைத்த அத்தனை ஆட்சியாளர்களின் முடிவும் கேவலமான முடிவாக இருந்தது என்பதை தெளிவாக குர்ஆன் படம் பிடித்து காட்டுகிறது. அதே போலத்தான் சையதுனா லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் தலைவர்களாக இருந்தவர்கள் தான் தரங்கட்டவர்களாக மாறுகிறார்கள். யாருடைய கைகளில் அதிகாரம் இருக்கிறதோ அவர்கள்தான் ஓரின சேர்க்கையாளர்களாக மாறுகிறார்கள். ஊரினை கட்டுப்படுத்தி ஊரை முழுவதுமாக ஓரின சேர்க்கையுடைய ஊராக மாற்றக்கூடிய பழக்கத்தினை சையதுனா லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த ஊரை சார்ந்த தலைவர்கள் செய்தார்கள். எனவே அவர்களுக்கு கேவலமான மழை, அதாபான மழை, வேதனையான மழையினை நாம் இறக்கினோம் என்று சூரா நம்ல் 55வது வசனம் 58வது வசனம் எல்லாம் தெளிவாக சொன்னோம். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம் சமூது அதிகாரத்தில் உச்சபட்ச அதிகாரத்தினை படைத்த ஒரு மிகப்பெரிய கூட்டத்திற்கு பேரு சமூதுடைய கூட்டம். எல்லா தப்பையும் செஞ்சான், எல்லா தவறுகளையும் செஞ்சான். எங்களை யாருமே கட்டுப்படுத்த முடியாது என்று பெருமையினை பிடித்து கொண்டு அலைந்தான். அவர்களை திருத்தும் விதமாக பாறையினை பிளந்து அல்லாஹ் ஒரு ஒட்டகத்தை அனுப்புகிறான். அல்லாஹ் ஒருவன் சொல்கிறீங்க, அல்லாஹ் சக்தி வாய்ந்தவன் சொல்கிறீங்க, அதுக்கு என்ன அத்தாச்சு? உனக்கு என்ன அத்தாச்சு வேணும்? இந்த பாறை பிளந்து ஒட்டகம் வரணும். சையதுனா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்கிறார்கள். பாறை பிளந்து உயிரோடு ஒரு ஒட்டகம் வெளியில் வந்து கர்ப்பமான நிலையில் உடனே குழந்தையினை பெற்றெடுக்கிறது. இவன் என்ன செஞ்சான்? இரவோட இரவாக அந்த ஒட்டகத்தையும் அறுத்து சாப்பிட்டான்.
கடும் கோபத்தில் வந்த இறைவன் பூகம்பத்தினை அனுப்பி அவர்களை கொலை செய்தான் என்று சூரத்துல் அராஃப் 78வது வசனம் சொல்லுகிறது. குர்ஆன் முழுக்க தீய ஆட்சியினை செய்த ஆட்சியாளர்களும் அதிகாரங்களை தவறாக துஷ்பிரயோகம் செய்த நபர்களை பற்றி தெளிவாக குர்ஆன் சொல்லுகிறது. ஹதீஸில் தெளிவாக ஒரு வார்த்தை வந்திருக்கிறது, லா தஸ்அலில் இமாரா, அதிகாரத்தை பொறுப்பை கேட்டு வாங்காதீர்கள் என்பது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளை. ஒரு அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, ஆட்சி கொடுக்கப்பட்டிருக்குன்னா அந்த அதிகாரத்தை பற்றி, ஆட்சியினை பற்றி நாளை மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பான். ஒவ்வொரு சாலிஹீன்களும் நல்லடியார்களும் உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் தூய வாழ்க்கையினை வாழ்ந்த உலகத்தில் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வுக்கு அஞ்சி வாழ்க்கையினை நடத்தினாங்க. ஆட்சி கையில் இருக்குது, அதிகாரம் கையில் இருக்குது, அதனால் நம்ம எப்படி வேணாலும் ஆட்டி படைக்கலாம் என்ற அந்த தைரியம் அவர்களின் உள்ளங்களில் இல்லை. எல்லா நேரங்களிலேயும் இறைவனுடைய அச்சம் கவ்வி பிடித்து கொண்டிருந்தது. சாலிஹீன்களாக உலகத்தில் வாழ்ந்த அத்தனை சாலிஹீன்களும் மன்னர்களாக, ஆட்சியாளர்களாக, தலைவர்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்திலே உலகத்தில் சிறப்பான ஆட்சியினை அல்லாஹ் காட்டுகிறார். சையதுனா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வீட்டிற்குள் நுழைகிறார்கள். பனு உமையாவுடைய அரசர்களிலேயே தூய சிறப்பான ஒரு அரசரை பார்க்கணும்னா அவங்க தான். அவங்கள தவிர மற்ற அத்தனை அரசர்களும் கேடுகட்ட அரசர்களாக பனு உமையால் இருந்தார். சையதுனா உமர் இப்னு அப்துல் அசீஸ் இரண்டாம் உமர் என்று அழைக்கப்பட்ட மாபெரும் அமீரான சையதுனா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய ஆட்சியினை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் சிலாகித்து எழுதுவார்கள். இரண்டாம் உமர் என்று போற்றப்பட்ட சையதுனா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய ஆட்சியில் அத்தனை மக்களும் தஹஜ்ஜுத் தொழுவாங்க. ஏன்னா அந்த ஆட்சியாளர் அவ்வளவு பரிசுத்தமாக இருந்தார். அவர்களுடைய ஆட்சியினை பற்றி தெளிவாக எழுதுவார்கள். ஒரே ஓடையில் ஓனாயும் ஆடும் பக்கத்தில் பக்கத்தில் தண்ணீரினை அருந்தும், ஓனாய் ஆடத் தொடாது. அந்த அளவுக்கு நீதமான ஆட்சி என்பது உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய காலத்தில் இருந்து. உள்ளக்க வீட்டுக்குள்ள நுழைகிறாங்க. பனு உமையாவுடைய அரசர்களிலே உச்சபட்ச அதிகாரத்தினை படைத்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எப்ப ஆட்சிக்குள்ள வராங்களோ, மனைவி மிகப்பெரிய இளவரசி, மனைவியுடைய சொத்தை நகையை அத்தனையை விற்று அரசு ஹசானால ஒப்படைச்சிடறாங்க. ஒன்றும் இல்லை, வீட்டில் காலி. தன்னுடைய சுய தேவைக்கு கூட எதையும் எடுக்க முடியாத அளவுக்கு கடுமையான ஏழ்மையில் ஒரு அரசர் வாழுகிறார். வீட்டுக்குள்ள நுழைகிறாங்க. அவங்கள பார்த்த உடனே பெண் குழந்தைகள் ஓடி ஒளிஞ்சு தூரத்தில் போய் நிற்கிது. வாப்பா பார்க்குறாங்க. எப்பயுமே நான் வர்ற நேரத்தில் இப்படி இருக்காதே, என்னை பார்த்தவுடன் என் பெண் குழந்தைகள் வேகமாக ஓடி சென்று நகர்கிறதே, நான் ஏதேனும் தப்பு செய்து விட்டேனா என்ற எண்ணத்தில் சையதுனா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன் பெண் மகள்களை அழைத்து வாப்பாடத்தில் பேச மாட்டீங்களான்னு கேட்குறாங்க. வாயை மூடிக்கிட்டே பக்கத்தில் வந்த பெண் குழந்தைகள் சொன்னாங்க, வாப்பா வீட்டில் சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை, நாங்கள் துளாவுனோம், தேடணும், எதுவுமே இல்லை, பசி தாங்க முடியல வாப்பா. எதுவுமே உணவு இல்லாத நேரத்தில் சமைப்பதற்காக வைத்து கொண்டிருந்த வெங்காயத்தினை எடுத்து நாங்கள் புசித்து விட்டோம், எங்கள் வாய் கடுமையாக நாறுது வாப்பா, அதனால தான் பக்கத்தில் வரலைன்னு சொல்லும்போது உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன் பெண் மகள்களை கட்டி அணைத்து கொண்டு சொன்னாங்க, என் மக்களே, உங்களுடைய தந்தையான நான் நாடினால் அரசுடைய ஹசானாவினை அனைத்தையும் உங்களுடைய காலடியில் வந்து குவிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் நாளை மறுமையிலே உனது தந்தை குற்றவாளியாக மறுமையில் நிற்கக்கூடிய நேரத்தில் அந்த காட்சியினை காண்பதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா என்ற பெண் மக்களை பார்த்து கேட்கக்கூடிய நேரத்தில், வாப்பா பசியோடு நாங்கள் இறந்தாலும் பரவாயில்லை, இந்த வாழ்க்கை எங்களுக்கு திருப்தியாக இருக்கிறது என்று சொல்லி ஒட்டுமொத்த குடும்பமும் அழுத வரலாற்றை படிக்கின்ற போது அவ்வளவு பேடுதலான வாழ்க்கையினை, அவ்வளவு சிறப்பான வாழ்க்கை எப்படி வாழ்ந்திருக்காங்க, ஆச்சரியமா இருக்கு. சில தினங்களுக்கு முன்னால் ஒரு சம்பவத்தினை நான் கூறினேன். மீண்டும் அதை சொல்லுவதற்கு நான்
ஆசைப்படுகிறேன். சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி. உமைருல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஹிம்மஸ் பகுதியிற்கு கவர்னராக சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்புகிறார். வளமான செழிப்பான ஒரு மிகப்பெரிய நாட்டுக்கு பேர் ஹிம்மஸ். 4 வருடங்கள் உமைருல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு கவர்னராக வாழ்கிறாங்க. எவ்வளவு பேணுதலான வாழ்க்கையினை சஹாபா பெருமக்கள் உலகத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள் என்பதை படிக்கின்ற போது ஆச்சரியமாக இருக்குது. 4 வருடங்களாக ஆகியும் எந்த விதமான பதிலும் உமைருல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் இருந்து வராததால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கடிதத்தை எழுதுகிறாங்க. எப்போ இந்த கடிதம் உன் கையில் வருதோ உடனே நீ கிளம்பி மதீனாவுக்கு வான்னு ஒரு ஆர்டரை எழுதி ஹிம்மஸ் பகுதிக்கு கவர்னராக ஜனாதிபதியாக இருக்கிற சையதுனா உமைருல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுத்து அனுப்புகிறாங்க. கடிதம் கையில் வருது. வந்த உடனே ஒரே ஒரு கந்தலான கிழிந்த அந்த ஒட்டு போட்ட ஆடையினை உடுத்தி கொண்டு உமைருல் அன்சாரி வெறும் கால்களுடன் ஹிம்மஸில் இருந்து வாகனம் கூட இல்லாமல் பல நாட்களாக நடந்தே மதீனத்துல் முனவ்வராவிற்குள் நுழைகிறார்கள். மதிய நேரம், கடுமையான வெயில். அமீருல் முஃமினூனான சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வேர்வை வழிந்து வழிந்து ஓடக்கூடிய நிலைமையில் ஒரு நாட்டுடைய ஜனாதிபதியாக இருந்த உமைருல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவிற்குள் வெறும் கால்களோடு நுழையக்கூடிய காட்சியினை பார்க்கக்கூடிய நேரத்தில் சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், மா ஷஅனுக யா உமைர், என்ன ஆச்சு? ஒரு நாட்டுடைய அரசராக, ஜனாதிபதியாக, கவர்னராக இருந்த 4 வருடங்கள் ஆட்சி படைத்த ஒரு உமைர் வெறும் கால்களோடு கந்தலான உடையோடு இப்படி வந்து நிற்கிறீங்களே, என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. எதையும் சேர்த்து வைக்கலையான்னு கேட்குறேன். சையதுனா உமைர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ஷஅனி மாத்தரா அலஸ்த தரானி, எனக்கு என்ன அது, நான் நல்லா தானே இருக்கேன், நீங்கள் என்ன தான் பார்க்குறீங்களே, நான் நல்லதாக இருக்கேன். அலஸ்த தரானி சஹீஹல் பதன் தாஹிரத் தம் மஇ அத்துன்யா அஜுர்ருஹா பிகுரூனிஹா, நான் நல்லா தான் இருக்கேன், என் உடம்பு நல்லா இருக்கு, என்னுடைய இரத்தம் சுத்தமாக இருக்கு, பொதுமக்களுடைய அந்த பணத்தினை கொள்ளையடித்து உண்ணாமல் நான் தூய்மையானவனாக நான் உங்களுக்கு முன்னால் வந்திருக்கிறேன். இதோ எனது உலகத்தை அழைத்து வந்திருக்கிறேன், எடுத்து வந்திருக்கிறேன், இழுத்து வந்திருக்கிறேன் என்று காட்டுறாங்க. ஒரு ஜோல்னா பையில் சாப்பிட்றதுக்கு ஒரு உணவு தட்டு, குடிக்கிறதுக்கு ஒரு சின்ன பாத்திரம், உது செய்கிறதுக்கு அதே பாத்திரம், கம்பு, இதை தனது உலகம் என்று அறிமுகப்படுத்துகிறார்கள் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு பரிசுத்தமான நிலையில் சஹாபா பெருமக்களை விட்டு சென்றார்கள் என்பதை பார்த்து தேம்பி தேம்பி சய்யிதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அழுகிறார்கள். கடுமையான பஞ்சம் மதீனாவில். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி. தனது முதுகிலே மூட்டையினை சுமந்து கொண்டு சய்யிதுனா உமர் இப்னு கத்தாப் வீடு வீடாக சென்று அரிசியையும் பருப்பையும் விநியோகிக்கிறார்கள். சஹாபா பெருமக்கள் வந்து கெஞ்சுறாங்க, இந்த வெயில்ல, கடும் அந்த வெயில்ல நீங்கள் இப்படி கஷ்டப்படணுமா? நாளை மறுமையிலே எனது மக்களை பற்றி நான் கேள்வி கேட்கப்பட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன் என்று சொல்லி எல்லா ஆட்சியாளர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய உண்மையினை சய்யிதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறாங்க. நான் மதீனாவில் இருக்கிறேன். எங்கே இருக்கிறது திஜ்லா நதி? சில அறிவிப்பில் ஃபுராத் நதி என்று வந்திருக்கு. மதீனாவிலிருந்து பல லட்சக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஃபுராத் நதியில் ஒரு நாய் இறந்து கிடந்தாலும் அதை குறித்து நாளை மறுமையில் என்னிடத்தில் அல்லாஹ் விசாரித்து விடுவானோ என்ற அச்சம் எனக்கு இருக்கிறது என்று ஒரு ஆட்சியாளர் உலகத்திற்கு பிரகடனப்படுத்துகிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு பேணுதலான மிகப்பெரிய பரிசுத்தமான வாழ்க்கையினை அவர்கள் வாழ்ந்திருப்பார். அந்த அளவுக்கு அவர்கள் வாழ்ந்ததன் விளைவு சமுதாயம் தூய்மையான நிலையில் உலகத்தில் இருந்துச்சு, நல்ல நிலைமையில் இருந்தது. அப்படியெல்லாம் நமது முன்னோர்கள் வாழ்ந்திருக்காங்க. இன்னைக்கு இந்தியாவே சின்ன சின்ன விஷயத்துக்கு ஒரு சீட்டு கொடுக்க மாட்டாங்களா, 2 சீட்டு கொடுக்க மாட்டாங்களா, இஸ்லாமிய கட்சிகள் சிதறி சின்ன பின்னமாகி ஓட்டுகளுக்காக உடைந்து தூள் தூளாயிருச்சு.
சையதுனா காயிதே மில்லத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய காலம் அற்புதமான காலம். இந்த தமிழகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் தலைவர்களும் அவர்களுடைய வீட்டிற்கு முன்னால் நின்று உங்கள் ஆதரவு எங்கள் கட்சிக்கு தாங்கன்னு கேட்ட அற்புதமான காலம். நீங்கள் உங்களுடைய அந்த அதிகாரத்தை, உங்களுடைய உரிமையை எங்களுக்கு தாருங்கள் என்று கேட்டு குரோம்பேட்டையில் இருக்கிற காயிதே மில்லத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய வீட்டிற்கு முன்னால் அமருவதற்கு நாற்காலி கூட இல்லாத, நின்றால் நிற்க முடியாத, உயரம் குறைந்த அந்த வீட்டிற்கு முன்னால் தமிழகத்துடைய ஒட்டுமொத்த கட்சிகள் மாத்திரம் அல்லாமல் இந்தியாவுடைய தேசிய கட்சிகள் கூட வந்து நின்ற காட்சிகள் எல்லாம் இன்று உடைந்து தூள் தூளாயிருச்சு. அவ்வளவு பெரிய மாமேதை. இந்தியன் கான்ஸ்டிடியூட்டிவ் அண்ட் அசம்பிளியுடைய முஸ்லீம் லீக்குடைய பிரசிடென்ட், சட்டமன்றத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினர் எப்படி வந்தார்? குரோம்பேட்டையிலேருந்து மண்ணடியில் அவருடைய அலுவலகத்துக்கு எலக்ட்ரிக் ட்ரெயினில் கம்பியில் பிடிச்சிட்டே வந்தவர். எந்த பந்தா இல்லை, எந்த கார் இல்லை. நான் வர்றேன், 10 பேர் என் பின்னாடி கருப்பு பூனைகள் வரணும். அப்படியெல்லாம் சிறந்த வாழ்க்கையினை வாழ்ந்ததன் விளைவு பரிசுத்தமாக இந்த தேசத்தில் இஸ்லாமியர்கள் வாழ்ந்தாங்க. எப்பொழுது கலப்படங்களும் கயமைத்தனமும் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள், இஸ்லாமிய தலைவர்களுக்கு மத்தியில் வந்ததோ அந்த பாவங்கள் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் இன்னைக்கு வந்துருச்சு. எனக்கு எந்த இஸ்லாமிய அமைப்பை சார்ந்த தலைவர்கள் உருப்படியாக இருக்கிறார்கள்? இஸ்லாமிய அமைப்புகளுடைய தலைவர்கள் யார் நல்லா இருக்கா? யார் மேலே ஊழல் குற்றச்சாட்டு இல்லை, யார் மேலே லஞ்சம் குற்றச்சாட்டு இல்லை, யார் மேலே பெண்கள் தொடர்பான குற்றச்சாட்டு இல்லை, யார் மேலே தீய பழக்கத்துடைய குற்றச்சாட்டு இல்லை. அவன் வந்தானா நான் மேடைக்கு ஏற மாட்டேன், இவன் வந்தானா நான் மேடைக்கு ஏற மாட்டேன். சிஏஏ என்ஆர்சி போன்ற முக்கியமான நேரத்தில் கூட அவன் கட்சியை நீங்கள் சேர்க்காதீங்க என்று சொல்லி பேதமைப்படுத்தி இஸ்லாமிய அரசியல்வாதிகள் எத்தனை பேருக்கு? அனைத்துமே சுயநலத்தோடு இன்று உடைந்து தூள் தூளாக ஆகிவிட்டது இஸ்லாமிய ஆட்சியாளர்களும் இஸ்லாமிய அரசாங்கங்களும். ஒரு வேளை சாப்பாடு இல்லாமல் ஒட்டுமொத்த அரபு தேசத்தையும் பார்த்து சாபமிட்டு கொண்டிருக்கிறார்கள் பலஸ்தீனத்துடைய மக்கள். லார்ஜிலேயும் குதிரை சமாரியிலேயும் சீட்டிலேயும் சொத்துக்களை மொத்தமாக சூறையாடப்பட்டு விட்டு அரபு தேசத்துடைய மக்கள், அரபுடைய ஆட்சியாளர்கள் கழிவறையில் கூட தங்கத்தால் நிரப்பக்கூடிய அளவுக்கு கொடூரமான குணத்தினை படைத்த அரபு தேசத்துடைய தலைவர்கள் கண்களுக்கு முன்னால் காசாவுடைய இத்தனை பிரச்சனைகளை பார்த்தும் கூட என்ன செய்ய முடிஞ்சிச்சு? இதற்கெல்லாம் அல்லாஹ்விடத்தில் கண்டிப்பாக பதில் சொல்லியாக வேண்டும். தூய பரிசுத்தமான ஆட்சியினை கொடுத்தார்கள் நமது முன்னோர்கள். சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி போன்று, அவுரங்கசீப் பாதுஷா போன்று இந்த தேசத்தை கட்டி அமைத்த மிகப்பெரிய தலைவருக்கு பேர் அவுரங்கசீப் பாதுஷா. இன்றைக்கி அவங்க பேரை கேட்டால் நிறைய பேருக்கு அப்படியே அலர்ஜியாக, அவங்கள மாதிரின்னா நம்மளால் வாழ முடியும். ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் 3ஆக பிரித்து ஒரு பங்கை அல்லாஹ்வுடைய இபாதத்திற்கு, மறு பங்கை மக்களுடைய சேவைக்கு, மறு பங்கை தனது ஆரோக்கியத்திற்கும் குடும்பத்தார்களுக்கும் ஒதுக்கி மிகப்பெரிய பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்த மிகப்பெரிய அரசருக்கு பேர் அவுரங்கசீப். எந்த மன்னரெல்லாம் இந்திய தேசத்திலே பரிசுத்தத்தோடு, பேணுதலோடு, மதச்சார்பமின்மையோடு அனைத்து மக்களையும் அரவணைத்து இந்திய தேசத்தை கட்டமைத்து வாழ்ந்தார்களோ அவர்கள் மீது தூர்வாரி கொண்டக்கூடிய ஒரு நிலைமை இந்த தேசத்தில் நிகழ்ந்து கொண்டே இருக்கு. எனவே அருமையான இஸ்லாமிய பெருமக்கள், எல்லா நேரங்களிலேயும் தவறான ஆட்சியாளர்களும் வருவார்கள், நல்ல ஆட்சியாளர்களும் வருவார்கள். தவறான ஆட்சியாளர்கள் வரக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய மனம் திருந்த வேண்டும், அவர்கள் ஹிதாயத்தை அடைய வேண்டும், அவர்களுடைய தீங்கிலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்று துவா செய்ய. இத்தாலி கடுமையாக அடிக்குது. உமர் முக்தார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இடத்துல வந்து கேட்குறாங்க. அவங்களிடத்துல பெரிய ஆயுதம் இருக்குது, மிகப்பெரிய விமானம் இருக்குது, நம்மிடத்தில் எதுவுமே இல்லை. அப்போ உமர் முக்தார் பாலைவனத்துடைய சிங்கம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க, என்னதான் அவங்களிடத்தில் விமானம் இருந்தாலும் அந்த விமானம் வானத்தில் பறக்குது. விமானத்தை
விமானி ஓட்டுறான், வானத்தில் பறக்கிறது. அந்த வானத்தை இறைவன் ஆட்டி படைக்கிறான். உன் தலைகளுக்கு மேலாக ஓடக்கூடிய பறக்கக்கூடிய விமானத்தை பார்த்து நீ அஞ்சுகிறாய். அந்த விமானத்திற்கு மேலாக இருக்கிற இறைவனுக்கு நாங்கள் அஞ்சுகிறோம். அல்லாஹுடைய அதிகாரத்திற்கு முன்னால், அல்லாஹுடைய அந்த ஆட்சி அதிகாரத்திற்கு முன்னால் உலகத்துடைய எந்த சக்திகளும் எதுவும் செய்ய முடியாது என்று நின்ற அந்த மாபெரும் அரசரை நினைத்து இன்றும் முஸ்லிம் சமுதாயம் பெருமையாக நினைத்து கொண்டிருக்கிறது. எனவே அருமையான இஸ்லாமிய பெருமக்களே, நல்ல ஆட்சியாளர்களை நினைத்து பார்க்க வேண்டும். அவர்களைப் போல இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் மாறணும். கடைசியில் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடித்து விடுகிறேன். மதீனாவில் கடுமையான இருள், எங்கு பார்த்தாலும் இருள் சூழ்ந்திருக்கிற அந்த நேரத்தில் மதீனாவுடைய ஓர பகுதியில் உட்காந்துட்டு ஒரு தம்பதி அழுதுட்டுருக்கு. ஓன்னு ஒப்பாரி மாறு வேடத்தை போட்டுக்கொண்டு வலம் வந்த சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த தம்பதிகளை பார்க்கிறார்கள். ஐயா சொல்லுங்க, நான் இந்த ஊருக்கு புதுசு. இங்கே ஊருக்கு வரும்போது என்னுடைய மனைவி கர்ப்பமாக இருக்கிற நேரத்தில் வலி வந்துருச்சு. நடுநிசி நேரம் ஒவ்வொரு வீடாக போய் நான் தட்டுறேன், யாருமே திறக்க மாட்டேங்கிறாங்க. என் மனைவிக்கு ஏதேனும் ஆகிவிடுமோ, என் மனைவியுடைய பிரசவத்தினை பார்ப்பதற்கு யாரும் கிடைக்கவில்லையே என்று நினைத்து நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்று அந்த நபர் சொல்லும்போது, மாறு வேடத்தை போட்டிருந்த சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வேகமாக குதிரையில் சென்று தன் மனைவியினை அழைத்து கொண்டு வேகமாக வந்து அரசாங்கத்துடைய பொதுவான ஒரு வீட்டிலே இந்த நபருடைய மனைவியினை அழைத்து உள்ளே விட்டு தன் மனைவியை வைத்து பிரசவம் பார்க்கிறார்கள். ஒரு நாட்டுடைய ஜனாதிபதியுடைய மனைவி சாதாரண ஒரு தொண்டருடைய மனைவிக்காக வேண்டி பிரசவத்தை பார்க்கிறான். அதுவரை தான் யார் என்பதை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வெளிப்படுத்தவே இல்லை. பல மணி நேரங்களாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். திண்ணையில் திடீரென்று குழந்தை பிறந்த சப்தத்தினை கேட்டு கையில் குழந்தையினை எடுத்துக்கொண்டு சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெளியில் வந்து, அமீருல் முஃமினீன் அவர்களே, உங்களுடைய தோழருக்கு ஆண் குழந்தை பிறந்து விட்டது, சுபச்சோபனம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் தான் அங்கே அமர்ந்திருப்பவர் அமீருல் முஃமினீனான சையதுனா உமர் இப்னு கத்தாப் என்று வந்தவருக்கு தெரியுது. அந்த அளவுக்கு மக்களுக்காக தொண்டாற்றிய ஒரு மாபெரும் அரசர், ஜனாதிபதி, தலைவர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற புண்ணியவான்களை சுமந்து கொண்டிருந்த சமுதாயம் இஸ்லாமிய சமூகம். எனவே அருமையான இஸ்லாமிய பெருமக்கள், எல்லா நேரங்களிலேயும் நல்ல ஆட்சியாளர்கள் வர வேண்டும் என்று நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கியருள்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல் வாதவர்கள் தொழுது கொள்ளும்.